நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து அவசரமாக வந்து சாப்பிடாம அதனுடைய ஒவ்வொரு சுவையும் வந்து உங்களுக்கு அந்த தெரிகிற மாதிரி அதனுடைய டெக்ஸ்சர் வந்து உங்களால் வந்து உணர்வுபூர்வமாக வந்து அதை வந்து உணர்கிற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடணும். ஸோ உட்காந்து நல்லா மென்று முழுமையாக வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வராது. அதே மாதிரி காலை உணவை வந்து நீங்கள் அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த சுகர் ஸ்பைக் வரதை வந்து குறைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஒரு கேக் சாப்பிட்றாங்க அப்படின்னா நல்ல சுகர் வந்து ஸ்பைக் ஆகும். அது வந்து மைண்டில் வந்து ஒரு யூஃபோரிக் எஃபெக்டை வந்து கொடுக்கும். அந்த சுகர் வந்து திருப்பி ட்ராப் ஆகுது அப்படின்னா மீண்டும் அதே மாதிரி ஒரு பொருளை வந்து உங்களுக்கு எடுத்துக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் ஸ்பைக் ஆகும், திருப்பி ட்ராப் ஆகும். இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் காலை நேரத்தில் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். ஸோ ஏதாவது வந்து முளைக்கட்டி தானியங்கள் வந்து எடுத்துக்கிறது, இல்லை வந்து நீங்கள் வந்து வேக வச்ச முட்டை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வேக வச்ச கொண்டை கடலை வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன் வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அந்த சுகர் ஸ்பைக் வரதை வந்து குறைக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து அடிக்கடி வந்து தண்ணீர் வந்து குடிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து லெமன் வாட்டர் அது கூட சால்ட் போட்டு குடிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து தண்ணீர் தாகத்தை தான் வந்து ஒரு உணவை சாப்பிடுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஹைட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் லெமன் வாட்டர் கொஞ்சம் சால்ட் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அடிக்கடி வந்து நீங்கள் தண்ணீர் வந்து குடிக்கிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரேவிங்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். கடைசியாக நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இரவில் சரியாக தூங்கலை அப்படின்னா பசி அதிகமாக தூண்டக்கூடிய கெர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அளவு அதிகமாகும். லெப்டின் அப்படிங்கிற இந்த ஃபுல்னஸ் கொடுக்கக்கூடிய சாட்டிட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவு வந்து நமக்கு சென்சிட்டிவிட்டி குறையிறதாகவும் ஆய்வறிக்கைகளாக சொல்லுது. ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கிற மாதிரி யோகா பயிற்சிகளையோ இல்லை அதற்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் கேட்குறது, ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கிரேவிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து நான் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன், சில வகையான பொருட்களெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நைட்டில் முக்கியமாக பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு சத்து குறைபாடோ இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனாலோ இல்லை கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனாலோ இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது அடிக்ஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ இந்த நிலைகளில் வந்து நீங்கள் உங்கள் கட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கு வந்து டீடாக்சிஃபிகேஷன், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து உங்களுடைய எமோஷனல் ஈட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஜேர்னலிங் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு அதை ப்ராப்பரான பீப்புளோட கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் ப்ரோட்டீன் ரிச் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 6 மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிரேவிங்ஸ் வராமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்.